ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மூனைக்கன் பாலா. இப்போ நம்ம ஒரு சூப்பரான படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏஜே பாலகிருஷ்ணன் ஐயா இயக்கிய திருவள்ளுவர் படம். இந்த படம் சூப்பராக எப்படியும் முயற்சி பண்ணி படத்தை சூப்பராக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக திருவள்ளுவர் அவரோட ஊர்லேருந்து வல்லவநாடுன்ற ஊரில் திருக்குறளை எழுதி அதை தொகுத்து மக்களுக்கு கொடுக்கறதுக்கான அந்த ஒரு காலகட்டத்தில் அதை சுற்றியுள்ள ஊரில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது, அதுக்கு இந்த தமிழ் சம்பந்தமான ஒரு ஒழுக்கமுறை, தமிழ் சம்பந்தமான ஒரு அறம் இந்த படத்துக்கு எவ்வளவு பலமா இருக்குது, ஒரு ஊரை எப்படி நடத்தணும், அப்புறம் மக்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றதுலாம் படத்துல சூப்பரா எடுத்திருக்கிறாங்க. ஒரு ஆண்மகன் ஏன் தோல்ல துண்டு போடுறான், ஒரு பெண்மணி ஏன் தலையில பூ வைக்கிறாங்க, இது மாதிரி நல்லாவே இருக்குது. படத்துல இசைஞானியோட பலம் அதிகமாவே சொல்லலாம். கேமரா ஒர்க்கு சூப்பரா இருக்கு, காஸ்டியூம்ஸ் அதை விட சூப்பரா இருக்குது. படத்துல திரைக்கதையில மெயினா விஷயம் என்னன்னா, அந்த ஊர் மக்களை காமிக்கிற விதங்களாகட்டும் எல்லாமே படம் நல்லாவே எடுத்திருக்கலாம். இது ஒரு பட்ஜெட் பிலிம். அதுலயும் பட்ஜெட்டை அது நமக்கு ஒரு நீட்டாகவும் கொடுத்துருக்குறாங்க. பல கார்பரேட் இவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு நல்ல படம் எடுக்கிறதுக்கு ஸ்பான்சர் தேவைப்படுது. தேவையில்லாத ஒரு படம்லாம் எடுக்கும்போது 1008 முதலாளிகள் இருப்பாங்க. இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுல நல்ல விதமா எடுத்திருக்காங்க. கண்டிப்பா இப்ப இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் போயிட்டு கண்டிப்பா நீங்க போய் பார்க்கணும். அப்போ நம்மளோட ஃபேமிலி, ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ரிலேஷன் எப்படி இருக்கணும், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எப்படி இருக்கணும், ஒரு நாட்டு ஆள்றவங்க எப்படி இருக்குன்றத இந்த படத்துல சூப்பரா நடிச்சிருக்கிறாங்க. படத்துல திருவள்ளுவர் வேடத்துல பாத்தீங்கன்னா கலைச்சொல் சூப்பரா அற்புதமா பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி வாசுகியா வந்திருக்கிறவங்க தனலட்சுமி, அவங்களும் கேமரால சூப்பரா இருக்காங்க. ஆள் இப்படி ஒரு ஆள் நம்ம ஃபேமிலியில இருக்கணுமே நினைக்கிற அளவுக்கு படம் இருக்குது. படம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குங்க. படத்தோட நம்ம நிறைய படம் பார்த்து பழகிட்டதுனால படம் ஏதோ ஸ்லோவா போற மாதிரி இருக்கும். பட் ஏதோ படம் போய் பார்க்கறதுனால கொஞ்ச நேரம் இந்த படத்துக்கு நம்ம அலாட் பண்ணி போய் பார்க்கறதுல நம்ம தமிழ் சமூகத்துக்கு ஒரு பேர் கிடைக்கும். நம்மள ஏதோ ஒரு நல்ல படம் பார்த்தோம்னு திருப்தி கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் மூனைக்கன் பாலா.